அத்தியாயம் 48. ஆட்சியில் திமுக. ஜனவரி 12, 1967. மாலை நேரம். எம். ஜி. ஆரின் ராமாவரம் தோட்ட வரவேற்பறையில் எம். ஆர். ராதாவும் பெற்றால்தான் பிள்ளையா படத்தின் தயாரிப்பாளர் கே. கே. என். வாசுவும் காத்திருந்தனர். இன்டர்காம் மூலம் எம். ஜி. ஆருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. சிறிது நேரம் கழித்து ஒரு அலறல். என்னண்ணே இப்படி பண்ணிட்டீங்க. எம். ஜி. ஆரின் அலறல் குரல் தோட்டத்தில் இருந்தவர்களை பதறச் செய்தது. இடதுகாதை அணைத்து பிடித்தபடி வரவேற்பறையில் இருந்து வெளியேறினார் எம். ஜி. ஆர். ரத்தம் ஒழுகிக் கொண்டிருந்தது. அருகில் இருந்த சோபாவுக்கு பக்கத்தில் ராதா. கையில் துப்பாக்கி. நெற்றி போட்டு தோள்பகுதிகளில் ரத்தம். கீழே முகம் புதைத்து விழுந்து கிடந்தார் ராதா. வாசலுக்கு ஓடிவந்த எம். ஜி. ஆர் அவசரகதியில் கார் டிரைவர் மாணிக்கத்தை அழைத்தார். எடு வண்டியை. வாசு, நீங்கள் போய் ராதாவை கவனியுங்கள். எம். ஜி. ஆரின் கார் புறப்பட்டுவிட்டது. பிறகு தோட்டத்தில் இருந்து வெளியே வந்தார் ராதா. எதிரே தென்பட்டார் ராதா வீட்டு வாட்ச்மேன் முத்துநாதன். அவரை நோக்கியபடியே சுட்டாச்சு சுட்டாச்சு என்று உரத்த குரலில் சொன்னார் ராதா. அப்போது அவருடைய உடல் இரத்தத்தால் தொப்பலாக நனைந்திருந்தது. தோளில் தோட்டா துளைத்ததற்கான அடையாளம் இருந்தது. இருவருமே ராயப்பேட்டை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். தனித்தனியாக வந்து சேர்ந்திருந்தனர். இருவருக்குமே முதலுதவிகள் நடந்தன. 2 பேருக்கும் உடனடியாக அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்று சொல்லிவிட்டார்கள். சுடப்பட்டது எம். ஜி. ஆர். சுட்டவர் எம். ஆர். ராதா. போதாது, சென்னை மாநகரமே கொந்தளித்தது. ரசிகர்களின் இரத்தக்கொதிப்பு வெள்ளென உச்சத்துக்குச் சென்றது. சாலைக்கு வந்துவிட்டனர். சென்னையில் வெடித்த குண்டு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் கசிந்தது. எங்கு பார்த்தாலும் கலவரம், வன்முறை, பதற்றம். ராயப்பேட்டை மருத்துவமனை வளாகம் திமுக தொண்டர்களாலும் எம். ஜி. ஆர் ரசிகர்களாலும் மூச்சுவிட திணறியது. மறுநாள் முரசொலியின் முதல் பக்கத்தில் செய்தி வெளியாகியிருந்தது. புரட்சி நடிகர் உயிர் தப்பினார். துப்பாக்கிக்கு பலியாக்கிடச் செய்த முயற்சி பலிக்கவில்லை. எம். ஜி. ஆர். சுடப்பட்ட செய்தி காட்டுத்தீயாக பரவியது. எம். ஜி. ஆர் ரசிகர்கள் மத்தியில் பதற்றம் நிலவியது. ரசிகர்கள் வன்முறையில் இறங்கினர். இது பெரியாருக்கு ஆத்திரத்தை வரவழைத்தது. சாதாரணமாக ராதாவானாலும் ராமச்சந்திரன் ஆனாலும் இவர்களுக்கு பொது மக்கள் உலகத்தில் உள்ள மதிப்பு. இவர்கள் கூத்தாடிகள், வேஷம் போட்டு நடிப்பவர்கள், காசுக்காக எந்த வேஷத்தையும் எப்படிப்பட்ட இழிமக்கள் தன்மையான கதையையும் எந்த உருவத்திலும் நடிப்பவர்கள் என்பதல்லாமல் இவர்களுக்கு பொதுநல யோக்கியதைக்கு ஏற்ற ஒழுக்கம், நாணயம், பொறுப்பு என்ன இருக்க முடியும்? இவர்கள் நடிப்பால் பொதுமக்களுக்கு பெரிதும் பல தீயகுணங்களும் ஒழுக்கக்கேடும் ஏற்படுவதல்லாமல் என்ன கலைஞானம் 100க்கு 90 மக்களுக்கு ஏற்பட்டுவிடும்? ஏற்படக்கூடும். இக்காரியங்களில் ஈடுபட்ட 2 கூத்தாடி கீழ்த்தர மக்களுக்குள் நடந்த மூர்க்கத்தனமான, காலித்தனமான சம்பவத்திற்காக எவ்வளவு ஆர்ப்பாட்டம், விளம்பரம், மக்கள் இடையில் உணர்ச்சி ஏற்பட்டு இருக்கிறது. அரசாங்க ஆக்கினைகள் எவ்வளவு என்று பார்த்தோம் என்றால் சமுதாயத்தின், ஆட்சியின் கீழ்த்தரம் எந்த அளவுக்கு இறங்கிவிட்டது என்று கவலைப்படுகிறேன். இதற்காக அரசாங்கம் நாட்டு நிகழ்ச்சிகளை ரூ. 1000, ரூ. 2000 செலவு செய்து ஏற்பாடு செய்திருந்த நிகழ்ச்சிகளை 144 உத்தரவு போட்டு தடுப்பது என்றால் இது என்ன கூத்தாடிகள் ராஜ்யமா? கூத்தாடிகள் அரசாங்கமா? என்றுதானே கேட்கத் தோன்றுகிறது. நிலைமை இப்படியே மோசமாக வளர்ந்து வருகிறது என்றால் இந்த ஆட்சிக்கு ஆளத்தகுதி இல்லை அல்லது ஜனநாயகத்துக்கும் நம் நாட்டுக்கும் மக்களுக்கும் பொருத்தம் இல்லை. இராணுவமோ சர்வாதிகாரமோ கொண்டுதான் சமதர்மத்தை அமுல் நடத்த முடியும் என்கிற முடிவுக்கு வரவேண்டும். ஏன் எனக்கு இப்படி விரக்தி முடிவு தோன்றுகிறது என்றால் 2 கூத்தாடிகளுக்கு ஏற்பட்ட காலித்தன நிகழ்ச்சிக்காக காங்கிரஸ் ஆபீசு கொளுத்தப்பட்டது, காமராசர் வீட்டுக்கு காவல், பெரியார் வீட்டுக்கு காவல், காமராஜருக்கு காவல் என்றெல்லாம் காரியம் நடப்பதென்றால் பிறகு நாட்டில் யாருக்குத்தான் பாதுகாப்பு இருக்க முடியும்? இந்த காலித்தனத்தின் பயனாக ஏற்பட்ட விளைவு இது என்றால் நாட்டில் உண்டாக்கப்பட்டு இருக்கும் உணர்ச்சி எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை பொதுமக்கள், அறிஞர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்பதற்காகவே எழுதுகிறேன். காமராஜருக்கோ காங்கிரஸ் கூட்டங்களுக்கோ எனக்கோ காமராஜர் தாயாருக்கோ அவர் வீட்டிற்கோ என்னதான் கேடு வந்தாலும் அதனால் உலகம் முழுகியா போய்விடும்? தேர்தல் நெருங்கிக் கொண்டிருந்த சமயத்தில் ஆனந்த விகடன் பத்திரிகையில் கேலிச்சித்திரம் ஒன்று வெளியானது. அண்ணா, ராஜாஜி, காயிதே மில்லத், ம. போ. சிவ்ஞானம், பி. ராமமூர்த்தி ஆகியோர் கழுதை மீது ஏறிக்கொண்டு கோட்டை நோக்கிச் செல்வதாக அந்த கேலிச்சித்திரம் கூறியது. திமுக தலைவர்கள் உள்ளிட்ட பலருக்கும் அந்த கேலிச்சித்திரம் பலத்த ஆத்திரத்தை ஏற்படுத்தியது. ஆனால் ராஜாஜியோ துளியும் பதற்றப்படாமல் பதில் சொன்னார்.
காங்கிரஸ் வசமுள்ள இந்த கோட்டையை பிடிக்க குதிரை தேவையில்லை, ஒரு கழுதையே போதும் என்று காங்கிரஸ் கட்சியினர் கருதினார்கள் போலும். எதிலே ஏறிப்போனால் என்ன? கோட்டைக்கு போய் சேர்ந்தால் சரி. விகடனில் வெளியான அந்த கேலிச்சித்திரத்தை சுவரொட்டிகளாக மாற்றி பிரச்சாரம் செய்தது காங்கிரஸ் கட்சி. தலைவர்களை கேலி செய்யும் அந்தச் சுவரொட்டிகளுக்கு தடை விதிக்காதது ஏன் என்று அரசை பார்த்து கேள்வி எழுப்பிய மு. கருணாநிதி, எவ்வளவு நாளைக்கு இந்த அதிகாரம் செய்ய முடியும் ஆட்சியாளர்களே, அதிகாரிகளே, இன்னும் 6 நாள் அதிகாரம் மாறும் என்று பிப்ரவரி 10, 1967 அன்று பிரச்சாரக் கூட்டம் ஒன்றில் பேசினார். தமிழக சட்டமன்றத்துக்கு மொத்தம் 234 இடங்கள். அவற்றில் திருமங்கலம் தொகுதியில் போட்டியிட்ட வேட்பாளர் ஒருவர் மரணம் அடைந்துவிட்டதால் அந்த தொகுதிக்கான தேர்தல் ஒத்திவைக்கப்பட்டது. மற்ற 233 தொகுதிகளுக்கும் தேர்தல் நடைபெற்றது. அவற்றில் திமுக 173 இடங்களில் போட்டியிட்டது. சுதந்திரா கட்சியும் ஃபார்வர்டு பிளாக்கும் கூட்டாக 26 இடங்களிலும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 22 இடங்களிலும், முஸ்லிம் லீக் 4 இடங்களிலும், பிரஜா சோசலிஸ்ட் கட்சி 4 இடங்களிலும், தமிழரசு கழகம் 2 இடங்களிலும், நாம் தமிழர் சி. பா. ஆதித்தனார் மற்றும் சோசலிஸ்ட் கட்சியின் க. ர. நல்லசிவம் ஆகியோர் தலா ஒரு இடத்திலும் போட்டியிட்டனர். திமுக அணிக்குச் சாதகமாக பல விஷயங்கள் நடந்து கொண்டிருந்தன. ஆனாலும் பெரியாரின் ஆதரவு காங்கிரஸ் கட்சிக்கே இருந்தது. அந்தச் சமயத்தில்தான் அண்ணாவிடம் இருந்து புதிய அறிவிப்பு வெளியானது. படி அரிசி திட்டம். ₹1க்கு 3 படி அரிசி போடுவதாக காங்கிரஸ் ஒப்புக்கொண்டால் திமுக தேர்தலில் இருந்து விலகிக் கொள்ளும் என்றார் அண்ணா. சவாலுக்கு பதிலளிக்கும் வகையில் பேசிய காங்கிரசார், திமுகவால் முடியுமா என்று எதிர்கேள்வி எழுப்பினர். இதற்காகவே காத்துக்கொண்டிருந்த அண்ணா, ₹க்கு 3 படி அரிசி லட்சியம், 1 படி அரிசி நிச்சயம் என்றார். அண்ணா கொடுத்த வாக்குறுதி தினத்தந்தி என்ற முக்கிய பத்திரிகையின் மூலம் அனைத்து தரப்பு மக்களையும் சென்றடைந்தது. அது தேர்தல் முடிவுகளில் எதிரொலித்தது. தமிழ்நாட்டு வாக்காளர்கள் தங்களுடைய பெருவாரியான ஆதரவை திமுகவுக்கு வழங்கியிருந்தனர். ஆம், திமுகவுக்கு 138 இடங்கள் கிடைத்தன. நாடாளுமன்றத்தில் 25 இடங்களில் திமுகவினர் வெற்றி பெற்றிருந்தனர். போட்டியிட்ட அனைத்து இடங்களிலும் வெற்றி. காங்கிரஸ் கட்சி அனைத்து இடங்களிலும் தனது வேட்பாளர்களை நிறுத்தியது. ஆனால் 49 இடங்களை மட்டுமே கைப்பற்ற முடிந்தது. இதில் பெரிய சோகம், தனது சொந்த தொகுதியான விருதுநகரில் போட்டியிட்ட காமராஜர் திமுக வேட்பாளரான பெ. சீனிவாசனிடம் தோற்றுப்போனதுதான். வெற்றி செய்தி வந்ததும் அண்ணா உள்ளிட்ட திமுகவின் தலைவர்கள் பெரியாரை சந்திக்க விரும்பினர். அப்போது பெரியார் திருச்சியில் இருந்தார். பிப்ரவரி 29, 1967 அன்று அண்ணா, நெடுஞ்செழியன், கருணாநிதி மூவரும் பெரியாரை சந்தித்தனர். பரஸ்பரம் நலம் விசாரித்து கொண்டனர். நாங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நீங்கள்தான் அவ்வப்போது எங்களுக்குச் சொல்லித்தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் அண்ணா. உடனே பெரியார் அண்ணாவின் கைகளை பிடித்துக்கொண்டார். என்னுடைய வாழ்த்துகளும் பாராட்டுகளும் உங்களுக்கு என்றென்றும் உண்டு. உங்களை தோற்கடிக்க எவ்வளவோ பாடுபட்டேன். ஆனால் நீங்கள் வென்றுவிட்டீர்கள். நான் தான் தோற்றுப்போய்விட்டேன். எனக்கும் என்னுடைய கொள்கைகளுக்கும் குறிக்கோள்களுக்கும் ஆதரவாக இருந்துவரக்கூடிய உங்களுக்கு என் ஆதரவும் ஒத்துழைப்பும் என்றென்றும் உண்டு. நீங்கள் ஆட்சி பொறுப்பை ஏற்க இருப்பதைக் கண்டு நான் பெரிதும் மகிழ்ச்சி அடைகிறேன் என்றார் பெரியார். திமுகவின் வெற்றியைப் பற்றி பின்னாளில் பேசிய பெரியார், அண்ணா போல தனியான ஒரு கொள்கையை ஏற்படுத்தி அதன் பேரில் தேர்தலுக்கு நின்று ஆட்சியை பிடித்தவர் உலகிலேயே லெனின் ஒருவர்தான் என்றார். நாடாளுமன்ற தேர்தலில் தென்சென்னையில் இருந்து அண்ணா, திருச்செங்கோட்டில் இருந்து க. அன்பழகன், வட சென்னையில் இருந்து நாஞ்சில் மனோகரன், செங்கல்பட்டில் இருந்து சிட்டிபாபு, கும்பகோணத்தில் இருந்து இரா. செழியன், சேலத்தில் இருந்து க. ராசாராம் உள்ளிட்டோர் வெற்றி பெற்றிருந்தனர். திமுக பிரம்மாண்ட வெற்றி பெற்றிருந்த சூழலில் அந்த கட்சியின் சார்பாக முதலமைச்சர் பொறுப்பை ஏற்க வேண்டிய அண்ணாவோ தென்சென்னை நாடாளுமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்றிருந்தார். எனில் திமுக சட்டமன்ற குழுவின் தலைவர் யார் என்ற கேள்வி எழுந்தது. அந்த கேள்விக்கான விடை மார்ச் 1, 1967 அன்று தெளிவானது. சென்னை ராஜாஜி மண்டபத்தில் திமுக சட்டமன்ற உறுப்பினர்களின் கூட்டம் கூடியது. அதில் தலைவராக அண்ணாவின் பெயரை நெடுஞ்செழியன் முன்மொழிந்தார். கருணாநிதி வழிமொழிந்தார். அண்ணா ஏகமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். சட்டமன்ற உறுப்பினராகவோ அல்லது சட்ட மேலவை உறுப்பினராகவோ இல்லாத ஒருவர் அமைச்சராகவோ முதலமைச்சராகவோ பதவியேற்கலாம். ஆனால் அப்படி பதவியேற்ற 6 மாதங்களுக்குள் ஏதேனும் ஒரு அவைக்கு முறைப்படி தேர்வு செய்யப்பட வேண்டும். அந்த அடிப்படையிலேயே அண்ணா தேர்ந்தெடுக்கப்பட்டார். அடுத்து அமைச்சரவையில் யாரை இடம்பெற வைப்பது என்ற விவகாரம் எழுந்தது.
கட்சி தொடங்கிய நொடி முதல் திமுகவில் பணியாற்றி போராட்டங்களில் கலந்து கொண்டு சிறைக்குச் சென்று கட்சி வளர்ச்சிக்காக உழைத்த ஏராளமான தலைவர்களும் தொண்டர்களும் இருந்ததால் அண்ணாவுக்கு பலத்த நெருக்கடி. பிரச்சனையை சமாளிக்கும் விதமாக நெடுஞ்செழியன் கருணாநிதி இருவரும் தங்களுக்கு அமைச்சர் பதவி வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டனர். அண்ணாவுக்கு அதில் விருப்பமில்லை. திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் அண்ணா பேசியபோது வெளிப்பட்ட வார்த்தைகள் உள்ளுக்குள் இருந்த புகைச்சலுக்கான சாட்சியங்கள். சிலர் தங்களுக்கு அமைச்சர் பதவி அளிக்க வேண்டும் என்று வற்புறுத்தினார்கள். என்னிடம் காரசாரமாக கூட பேசினார்கள். வெளியே போய் என்னை கண்டபடி திட்டினார்கள். சிலர் என் வீட்டுக்கு முன்னால் நின்று மண்ணை வாரி தூற்றினார்கள். சிறிது காலம் பொறுத்து நாமெல்லாம் பக்குவப்பட்டதற்குப் பிறகு இந்த ஆட்சி நமக்கு கிடைத்திருக்கலாம். மிகச் சீக்கிரமாகவே இந்த ஆட்சி நமக்கு கிடைத்திருக்கிறது. எதிர்காலத்தில் நாம் மகிழ்ச்சியை விட தொல்லைகளையும் துயரங்களையும் தான் அதிகமாக தாங்க வேண்டிவரும் என்று நான் கருதுகிறேன். பலத்த யோசனைகளுக்குப் பிறகு 9 பேர் கொண்ட அமைச்சரவை உருவாக்கப்பட்டது. திமுகவின் முதல் அமைச்சரவை இதுதான். இரா. நெடுஞ்செழியன் கல்வி அமைச்சர். கருணாநிதி பொதுப்பணித்துறை அமைச்சர். கே. ஏ. மதியழகனுக்கு உணவுத்துறை. சத்தியவாணி முத்துவுக்கு அரிசன நலத்துறை. இ. கோவிந்தசாமிக்கு வேளாண்மைத்துறை. மாதவனுக்கு சட்டத்துறை. சாதிக் பாட்ஷாவுக்கு சுகாதாரத்துறை. முத்துசாமிக்கு உள்ளாட்சித்துறை. தன்னுடைய அமைச்சரவையில் இடம்பெற வேண்டியவர்கள் பட்டியலை தயார் செய்த பிறகு அதை நடிகர் எம். ஜி. ஆரிடம் கொடுத்தனுப்பி அவருடைய கருத்தையும் கேட்ட பிறகே பட்டியலை கொஞ்சம் மாற்றி இறுதி செய்தார் என்ற செய்தியை எம். ஜி. ஆர் தன்னுடைய சுயசரிதத்தில் பதிவு செய்துள்ளார். எம். ஜி. ஆர் மருத்துவமனையில் சிகிச்சையில் ஈடுபட்டிருந்தார். அப்போது எம். ஜி. ஆரை சந்திக்க இரா. செழியன் வந்தார். கையில் இருந்த காகிதத்தை எம். ஜி. ஆரிடம் கொடுத்தார். அமைச்சர்கள் அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட துறைகள் அடங்கிய பட்டியல். அண்ணா காட்டச் சொன்னதாக செழியன் சொன்னதும் எம். ஜி. ஆருக்கு ஏகாந்தமாக இருந்தது. ஆனால் அதில் இடம்பெற்ற ஒரு பெயர் அவரை ஆத்திரப்பட வைத்தது. சி. பா. ஆதித்தனார். தினத்தந்தி அதிபர். நாம் தமிழர் இயக்கத்தின் தலைவர். அவருக்கும் எம். ஜி. ஆருக்கும் எப்போதுமே 7ஆம் பொருத்தம்தான். கழகத்துக்கு எதிரானவருக்கு அமைச்சர் பதவியா? இது என்ன நியாயம்? இரா. செழியனிடம் சீறினார் எம். ஜி. ஆர். உண்மையில் திமுகவுக்கும் ஆதித்தனாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் எம். ஜி. ஆருக்கும் ஆதித்தனாருக்கும் இடையே சில தனிப்பட்ட மோதல்கள் இருந்தன. அதன் காரணமாகவே ஆதித்தனாரை அமைச்சரவையில் சேர்க்கக்கூடாது என்றார் எம். ஜி. ஆர். அந்த தகவல் அண்ணாவுக்குச் சென்றது. உடனடியாக பட்டியல் திருத்தப்பட்டது. அமைச்சரவை பட்டியலில் இருந்து நீக்கி சி. பா. ஆதித்தனாரை சபாநாயகர் ஆக்கினார் அண்ணா. மார்ச் 6, 1967. சென்னை ராஜாஜி மண்டபத்தில் திமுக அமைச்சரவை பதவியேற்றுக் கொண்டது. முதலமைச்சராக அண்ணாவுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார் ஆளுநர் உஜ்ஜல் சிங். அதன் பிறகு அமைச்சர்கள் பதவியேற்றனர். முதல் அமைச்சரும் மற்ற அமைச்சர்களும் கடவுளின் பெயரால் உறுதிமொழி ஏற்பதுதான் கடந்த காலங்களின் பின்பற்றப்பட்டு வரும் நடைமுறை. ஆனால் அண்ணா உள்ளிட்ட திமுக அமைச்சர்கள் உளமாற உறுதியெடுத்து கொண்டனர். அண்ணா தலைமையில் திமுக அமைச்சரவை பதவியேற்றது பெரியாருக்கு எந்த அளவுக்கு மகிழ்ச்சியை கொடுத்தது என்பதற்கு விடுதலையில் அவர் எழுதிய தலையங்கத்தில் இடம்பெற்ற வார்த்தைகளே பொருத்தமான சாட்சியங்கள். உண்மையாகச் சொல்லுகிறேன். காமராஜரை தவிர்த்து காங்கிரஸில் இருக்கும் எவரையும் விட திமுகவின் தலைவர்கள் தரத்தில் இருக்கும் எல்லாரிடமும் எனக்கு கவர்ச்சி இருக்கிறது. அவர்கள் என்னிடம் தொடக்கம் முதல் இன்று வரை தாட்சண்யமாகவே நடந்து வந்திருக்கிறார்கள். நான் அவர்களை மீதி இல்லாமல் எவ்வளவு கண்டித்து கடுமையான குறைவான வார்த்தைகள் பயன்படுத்திய காலத்திலும் அவர்களில் ஒருவர் கூட என்னை கடிந்தோ குறைகூறியோ குற்றஞ்சாட்டியோ தரக்குறைவாக ஒரு வார்த்தையை கூடச் சொன்னது கிடையாது. இதை நாங்கள் அடிக்கடி பேசிக்கொண்டிருக்கிறோம். இன்றைய மந்திரிகள் யாரும் திருவாளர் பக்கவச்சலத்தை விட கேடாகவும் மோசமாகவும் நடந்து கொள்ள மாட்டார்கள் என்றே தோன்றுகிறது.